நிர்மல் சார், காரணமே இல்லாம கரண்ட் கட் ஆகுதுன்னு இபி ஆபீஸ்க்கு போனா அங்க எல்லாம் உட்கார்ந்து விளையாட்டுக்கிறாங்க சார். சரி, மின்சாரத்துறை அமைச்சராச்சுன்னு சொல்லி உங்க கிட்ட கேட்டா திமுக காரங்க பீஸ் கேர் கூட்டிட்டு போயிட்டாங்க, அதனால கரண்ட் கட் ஆகுதுன்னு சொல்றீங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியே சார் இருக்கு. சார், பீஸ் கேர் காணாம போனா வேற பீஸ் கேர் போட்டா கரண்ட் வரப்போகுது. ஒரு நாள் பூராவா பீஸ் கேர் காணாம போயிடும். கரண்ட் ஏன் கட் ஆகுதுன்னு கேட்டா வெயில் காலம், அதனால கரண்ட் கட் ஆகுதுன்றீங்க. சார், திமுக ஆட்சி காலத்துல வெயில் காலம் இருந்தது, அப்ப கரண்ட் எதுவும் கட் ஆகலையே. கரண்ட் ஏன் சார் கட் ஆகுதுன்னு கேட்டா மின்சார ஊழியர்களுக்கு திமுக காரங்க காசு கொடுத்து கரண்ட் கட் பண்றாங்கன்னு சொல்றீங்க. அப்படின்னா மின்சார ஊழியர்கள் லஞ்சம் வாங்குறாங்களா, காசு வாங்குறாங்கன்னு கேட்டா இல்ல ஹார்ட் டிஸ்க் திருடு போச்சு, அதனால கரண்ட் கட் ஆகுது. இதுக்கு திமுக தான் காரணம் சொல்றீங்க. போலீஸ்காரங்க ஹார்ட் டிஸ்க் பறிமுதல் பண்ணி சோதனை போடுறதுல திமுக காரங்க தொடர்புன்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன சொல்றீங்க? டிவிஎக்ஸ்எல்ல ஆவடி 2 பேர் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் ஏறி பீஸ் கார் பிடிக்கிட்டாங்க, அதனால கரண்ட் கட் ஆகுதுன்றீங்க. ஆவடியில பிடுங்கினா ஆவடியில மட்டும் தான் கரண்ட் கட் ஆகும். அம்பத்தூர், கொளத்தூர், பெரம்பூர்ல கட் ஆகுது சார். மொத்த கண்ட்ரோலும் ஆவடியில தான் இருக்கா? அப்புறம் சார், 2 பேர் வந்தாங்க டிவிஎக்ஸ்எல்ல டிரான்ஸ்ஃபார்மர் ஏறி பீஸ் கார் பிடிக்கணும்னு சொன்னீங்களா சார்? அந்த 2 பேர் யார் சார்? ஒன்னு லைன்மேன் கேட்டா கீ இருக்கும், அப்படி இல்ல போர்மன் கிட்ட கீ இருக்கும். யாரோ 2 பேர் கேட்டா எப்படி சார் கீ இருக்கும்? நம்புற மாதிரி சொல்லியா சார்? கரண்ட் ஏன் கட் ஆகுதுன்னா உன் பொண்டாட்டி முன்ன செருப்பாலச்சு கதறா சொல்லக்கூடாது. ஒரு மாசம் ஆச்சுல என்னதான் சார் புடுங்கினீங்க? நீங்க ஒண்ணே ஒண்ணு புடுங்கினீங்க, கரண்ட் புடுங்கினீங்க. ஊர்ல இருக்கிற முள்ள மாதிரி முடிச்ச வைக்கி தாலி அறுத்தவன், பொம்பளை கடத்தவன், கஞ்சா கடத்தவன் அமைச்சரானா இப்படிதான் இருக்கும். நாங்க படிச்சு சொன்னது ஜனங்க கேட்ட போடாதே போடாதே விசிலுக்கு ஓட்டு போடாதே நாங்க கதறணும். இப்ப ஜனங்க கதறுது, தெரியாம போட்டுட்டோம். இப்ப ஜனங்க அழுகுது. இந்த ஒரு மாசம் ஆட்சியில ஒண்ணுமே நடக்கல சார். நாடு நாசமா தான் சார் போகுது.